கேரள மாநிலம் கொல்லம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் மோதியதில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் தூக்கி வீசப்பட்டு பலியான நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். இந்த விபத்து எப்போ நடந்தது? சிசிடிவியில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் பதிவாயிருக்கு? கேரள மாநிலம் கொல்லம் அருகே கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் மோதியதில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாகனம் மோதிய வேகத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கீங்க. இந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்துச்சு? இறந்தவர்களுடைய விவரம் தெரிய வந்திருக்கா? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொட்டாரக்கரை பகுதியில் உள்ள பகுதியில் பகுதியில் கட்டுப்பாட்டை சேர்ந்த மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டு 2 பெண்கள் இந்த விபத்தில் பலியானார்கள். அதே போல ஒருவர் தற்போது தீவிர சிகிச்சைக்குள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணை வருகின்றனர். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கொட்டாரக்கரை பகுதியில் அமைந்துள்ள பனவேலி பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து ஏறுவதற்காக சில பயணிகள் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அதே வழியாக டெலிவரிக்கு சென்று கொண்டிருந்த மினி லாரி கட்டுப்பாட்டில் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் அருகே உள்ளவர்கள் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அதே பகுதியைச் சேர்ந்த சோனியா மற்றும் ஸ்ரீவிக்கு என்ற 2 பெண்கள் சிகிச்சை பலனில் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அருகில் இருந்த மற்றொரு சிலர் இந்த விபத்திலிருந்து அதிர்ஷ்டமாக உயிர் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் இதுக்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுப்பாட்டை இழந்த டெலிவரிக்கு சென்று கொண்டிருந்த மினி லாரி பேருந்துக்காக காத்திருந்த 2 பெண்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகி 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.